குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2025 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் எதிர்பார்த்த மாதிரி பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஹாலிடேஸ், ஸோ இதை பற்றி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா ஓகேங்களா. ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட நவம்பர் டிசம்பர் 2025க்கான செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ண முடியல. ஸோ ஒரு சில ரீசன்ஸால் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோ கொஞ்சம் டிலே தான் பப்ளிஷ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஏதாச்சும் ரிவைஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர்ஸில் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்து ரிவைஸ்டு டைம் டேபிளை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இந்த வாட்டி ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நடக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாம் டேட்டுக்கு நியர்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள் வந்திருக்கு. ஆனால் போன செமஸ்டர்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ்டு டைம் டேபிள் சில டைம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியாகவே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் வந்துடும் ஓகேங்களா. அதனால் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் ரிவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எக்ஸாம் டேட்டு கிட்டத்தட்ட வர டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிளே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக உங்களுக்கு சர்க்குலர் வரும். ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு ப்ரீவியஸாக நடந்த செமஸ்டர்ஸில். அது எந்த ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான ரீசன்ஸில் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும்னா சைக்ளோன் இஷ்யூவால் போஸ்ட்பாண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ சைக்ளோன் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸாம்ஸ் நடத்த முடியாத சூழ்நிலை. அந்த சப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் நடக்கிறத தள்ளி வைப்பாங்க ஓகேங்களா. மற்ற டேட்ஸில் நடக்கிறது அதே டேட்ஸில் தான் நடக்கும் ஓகேங்களா. இது ஒரு கண்டிஷன். ஸோ இது இல்லாமல் எப்படின்னா சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் சைக்ளோன் ப்ராப்ளத்தால் பயங்கரமான ரெயின் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் நடத்த முடியாது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வேறு ஒரு டேட்டில் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சேமாக இருக்காது. வேறு கொஸ்டின் பேப்பர்ஸு வேறு டேட்டில் தான் நடத்துவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் ப்ராசஸ்ஸு டைம் டேபிள் பிரகாரம் நடக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் ஹாலிடேஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் செமஸ்டர் அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கான செமஸ்டர் ஹாலிடேஸ் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் செமஸ்டர்ன்றதால உங்களுக்கு ஈவன் செமஸ்டர் முடியும் போது தான் 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் வரைக்கும் உங்களுக்கான லீவ்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தான் அப்டேட்டு. ஸோ டைம் டேபிள் ரிலேட்டடாகவும் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.